இந்த 2 எக்ஸாம்ஸையும் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய என்னையிலேருந்து இந்த எக்ஸாம் விண்டோ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8/4 சரிங்களா. ஏப்ரல் 8லேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ May 7th தான் வந்து இதனுடைய லாஸ்ட் டேட்டு சரிங்களா. ஸோ அதுக்குள்ள ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸாம் Tier 1 எக்ஸாமினேஷன் சம்வேர் இன் த மந்த் ஆஃப் ஜூன் ஆர் ஜூலைக்குள்ளார நடக்கும் ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி கால்டு ஃபார் த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அவங்க பே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. 3 லெவல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் A சரிங்களா. அடுத்தது வந்து லோயர் டிவிஷன் கிளர்க் LDC +2 லெவல் கிராஜுவேஷனால் நம்ம இந்த போகிறோம். யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்கள் டைப்பிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யூ கேன் ட்ரை ஃபார் த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாருங்கள் 3712 வேகன்சிஸ் சரிங்களா. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நிறையா இருக்குது யூனோ. ஸோ நீங்கள் வந்து டிட்டர்மைண்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி be a one of the 3712 3712 வேகன்சிஸில் ஒரு வேகன்சி ஒரு சீட்டு தான் நமக்கு தேவை. ஸோ அந்த ஒரு சீட்டு மட்டும் எய்ம் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏஜ் லிமிட் பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எழுதலாம் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து ஈவன் த பீப்புள் ஆர் ஸ்டடியிங் இன் த காலேஜ் செகண்ட் இயரில் இருக்கிறவங்க வந்து யுவர் எலிஜிபிள் டு ரைட் தீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஏன்னா இதனுடைய எஜுகேஷன் இது 18 to 27 சொன்னேன். ஸோ தெர் இஸ் ஆப்வியஸ்லி since it's a central government organization it follows a reservation system is well in place. OBC வந்து it's gives an exemption of 3 years, SC/ST வந்து 5 years கொடுக்குறாங்க. ஸோ can write these examinations if they need a age relaxation also. Actually 32 years வரைக்கும் SC எழுதலாம், 30 years வரைக்கும் OBC candidates எழுதலாம் சரிங்களா. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா +2 லெவல் மட்டும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். +2 லெவல் மட்டும் பண்ணியிருந்தால் போதும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேக்ஸ் as a சப்ஜெக்ட் சரிங்களா. மற்றபடி லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரீம்னாலும் இருக்கலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. அடுத்தது வந்து நம்ம முக்கியமாக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ டு ஆன்லைன் எக்ஸாம் சைட் ssc.gov.in. அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணோம். இது வந்து ஆன்லைன் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் யூ கேன் டேக் தி ஹெல்ப் ஆஃப் த ப்ரௌசிங் சென்டர்ஸ் ஆர் இ-சேவா or else you can do it on your own also. So delay பண்ணாதீங்க. And coming to the important thing, application fees வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees தான் application fees. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு application fees சுத்தமாக கிடையாது சரிங்களா. application fees சுத்தமாக கிடையாது. all the SC/ST women and men there is no examination fees. Obviously for the physically challenged people also there is no examination fees. ex-service man ஏதாவது இதில் எக்ஸாமில் எழுதுறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லேருந்து இது எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஸோ there is no application fees for the women candidates. ஸோ நீங்கள் எழுதுங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் இது மாதிரி முக்கியமான சென்டர்ஸில் இருக்குது. வேலூர்லேயும் இருக்குது. ஸோ வேலூர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எழுதுங்க. ஸோ ஹப்பாக வந்து 4 பிரித்து பண்ணுறாங்க. ஸோ மெயின் சிட்டிஸில் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ எழுத ஆரம்பிங்க. ஸோ நவ் கம் டு த எக்ஸாமினேஷன். ஸோ ரெண்டு ஸ்டேஜாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ், அப்புறம் வந்து மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour எக்ஸாமினேஷன், 60 minutes எக்ஸாமினேஷன்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 questions, general intelligence 25 questions, quants 25, பேசிக் மேக்ஸ் தான் கேட்பாங்க, 10th level மேக்ஸ் தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து 2 marks, ஸோ 50 marks ஆக்சுவலி. ஸோ ஜென்ரல் அவேர்னஸும் வந்து 25 marks சரிங்களா. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து வீக்காக இருந்தீங்கனாலும் யூ கேன் மேக் இட் அப் வித் த அதர் திங்ஸ் ஆல்சோ. ஸோ அடுத்தது வந்து டயர் எக்ஸாம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும், டெஃபினட்டாக வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே நம்ம மெயின்ஸ் போகிறோம். மெயின்ஸ்லேயே வந்து சேம் தான். குவான்ஸ், ரீசனிங், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour வந்து ஈச் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் புட் டுகெதர் உங்களுக்கு வந்து 1 hour ஆக்சுவலாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் புட் டுகெதர் another 1 hour ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து இதுக்கே பிரிஞ்சிடும். அப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு வந்து 15 மினிட்ஸ் வந்து தனியாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட், நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ Tier 2 வந்து எக்ஸாமினேஷன் வந்து 2 மாடியூல்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸ், ரீசனிங், அப்புறம் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ டைப்பிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து டைப்பிங் பண்ணலாம். ஸோ டைப்பிங் தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு நம்ம கேண்டிடேட்ஸ் இருக்கிறவங்க ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸில் இது வந்து சிலபஸ்ங்க. ஸ்பீடு வேணுன்னா நீங்கள் வந்து ட்ரை வித் திங். சிலபஸ் கொடுத்துருக்காங்க. குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேங்க் எக்ஸாமினேஷன் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எப்போவுமே வந்து கம்ப்ளீட் ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸை கவர் பண்ணும். டெக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணும். ஸோ வந்து கம்பேர்ட் டு பேங்க் எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்சி வந்து இட் இஸ் சிலபஸ் இஸ் பிட் எலாபரேட் அண்ட் பிட் tough examinations compared to bank examinations, also clerical examinations compare பண்றப்ப. But if you want to get into government examinations, you have to be very strong in all these areas. சரிங்களா? ஸோ திருப்பி இதனுடைய எல்லாமே வந்து நம்ம ஒரு முறை பார்த்துருவோம். ரீகேப் நான் பண்ணுறேன் உங்களுக்காக இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா preliminary examination 60 minutes, 100 questions, 2 marks. Mains examinations வந்து 2 hours 15 minutes. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு கிளியர் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பண்ணலாம், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 8th 7th May வரைக்கும். ரிசர்வேஷன் ஏஜஸ், ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டது தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மை சஜஷன், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். நமக்கு வந்து 2 மாதம் டைம் இருக்குது. இப்போ நம்ம ஏப்ரலில் இருக்கோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா May, June 2 மாதம் நீங்கள் வந்து இதுக்கு சரியான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கிராக் தீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ப்ரிலிம்ஸ்லாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது அது. ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் who get the answers correct is very very less. So any central government examination 50% of scoring is more than sufficient to go to the next level. percentile systemலாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய அகாடமியில் வந்து ராஜசேகர் IAS அகாடமியில் we give training to the bank exams. Already students have joined and they are preparing for all these examinations. You can also join. நமக்கு ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ எஸ்எஸ்சி வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு முதல் எக்ஸாமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. யூ நோ மை ஃபோன் நம்பர் 6382499361. நம்மளுடைய அகாடமி வந்து அண்ணா நகரில் தான் இருக்குது. யூ கேன் வாக் இன் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். வந்து நீங்கள் ஏதாவது டைரெக்டாக கொஸ்டின்ஸ், ஏதாவது கவுன்சிலிங் இருந்ததுனால நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.